அனைவருக்கும் வணக்கம். இன்றைய புத்தகம் பால் லிஞ்ச் அவர்கள் எழுதிய ப்ராஃபிட் சாங். இந்த புத்தகம் லாஸ்ட் இயரோட புக்கர் ப்ரைஸ் வின் பண்ணிச்சு. இந்த பால் லிஞ்ச் 5 நாவல்கள் எழுதியிருக்கிறார். இது அவரோட 5வது புத்தகம் சரியாக சொல்ல போனால். இதை இப்போ கோபிநாத் பஞ்சத கோபிநாத் அவர்கள் இதை ரெஃபர் பண்ணார். இந்த புத்தகத்தை பற்றிய பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுலேருந்து ஒரு வரி, இந்த வரி எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் அ லாப்ஸ்டர் இன் அ பாய்லிங் பாட், பீப்புள் டோன்ட் ரியலைஸ் தேர் ஃப்ரீடம்ஸ் ஹேவ் பீன் obliterated until it's too late. அதாவது all your life you have been asleep, all of us sleeping and now the great waking begins அப்படிங்கிறார். இதில் அப்படி தான் இருக்கும். என்றைக்கு அந்த ரிவால்ட் ஆகும், என்றைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு சிவில் வார் ஆகும் தெரியல. அந்த 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 ஃப்ரீடம் போகிற வரைக்கும் தெரியாமலே அப்படியே இருப்போம் அப்படின்னு. அப்படி தான் இந்த புத்தகம் ஆரம்பிக்குது. இது பால் லிஞ்சோட ஒரு டிஸ்டாபியன் நாவல். டிஸ்டாபியன் நாவல் அப்படின்னா ஒரு இமேஜினரியான ஒரு சொசைட்டியில், ஒரு இமேஜினரியான ஒரு ஸ்டேட்டில் நடக்கிற கதை. அதில் மக்கள் ரொம்பவே சஃபர் ஆவாங்க. தெர் வில் பி லாட் ஆஃப் சஃபரிங். பொலிட்டிக்கல் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்காது. ஒரு வார் இருக்கும். ஒரு பயத்திலேயே, ஒரு ஃபியர்லேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஜார்ஜ் ஆர்வெல் அவர் புத்தகமாகட்டும், அந்த மாதிரி நிறைய டிஸ்டாபியன் புத்தகம் வந்திருக்கு. அதில் இதுவும் ஒன்று. இது எங்கே நடக்குது அப்படின்னா அயர்லாண்டில் நடக்குது. இது அயர்லாண்டை பேஸ் பண்ணி எழுதுகிறாரு. இதோ இட்ஸ் அ டிஸ்டாபியன் நாவல் வச்சு எழுதி இந்த போர்னால் எந்தெந்த நாடுகள் சின்ன பின்னமாக இருக்கோ அந்த அந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே இந்த புத்தகம் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இந்த போர் நடக்கிற கண்ட்ரியில் ரெஃப்யூஜிஸ் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எப்படியோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி, அந்த பூமியிலேருந்து எஸ்கேப் ஆகி கடலுக்கு போகணும் அப்படிம்பாங்க. இந்த ப்ராஃபிட் சாங் யூ கேன் சே திஸ் ஆஸ் அ வாய்ஸ் ஆஃப் த வயலன்ஸ். இந்த பாலஸ்தீன் ஆகட்டும், உக்ரைன் ஆகட்டும், சிரியாவில் நடக்கிற வயலன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு புத்தகமாக இருக்குது. இந்த புத்தகத்தில் இட் இஸ் ஃபில்டு வித் பிளட் ஷெட். அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் மனம் நொந்து, அது அந்த 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 ஹியூமனிட்டி அங்கே இல்லை. அந்த ஒரு இன்ஹியூமனிட்டியான ஒரு சிச்சுவேஷனை சொல்லுது. அட் த சேம் டைம் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் இந்த ரெஃப்யூஜி க்ரைசிஸ், இப்போது இந்த வார் நடக்கிறப்போ இன்னொரு கண்ட்ரிக்கு பார்டரில் குழந்தைங்கள் எல்லாத்தையும் விற்றாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு பேக்கெட் பிஸ்கட்ஸ்க்காகவும், ஒரு பேக்கெட் ஒரு பாட்டில் ட்ரிங்க்குக்காகவும் குழந்தைங்களே மாற்றினாங்க. இந்த அளவுக்கான ஒரு சிச்சுவேஷனை ஒரு வார் கொண்டு வந்துடும். அந்த சிஸ்டம் சரியில்லைன்னா கொண்டு வந்துடும். இந்த புத்தகத்தில் ஒரு பியூட்டி எப்படி என்னென்னா, இதில் பேராகிராஃப்ஸே இல்லை. இந்த ப்ராப்ளி இந்த அயர்லாண்ட் ஸ்டைல் ரைட்டிங்கில் இப்படி இருக்கலாம், பேராகிராஃப்ஸே இல்லை. ஆனால் ஒரு வாசிக்க ஒரு மூச்சு திணறல் ஏற்படும். இன்னும் யூ வில் ஒரு 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 கிளாஸ்ட்ரோஃபாபிக்கான ஒரு அட்மாஸ்பியரை இந்த புத்தகம் க்ரியேட் பண்ணும். அண்ட் இது டப்ளினில் ஆரம்பிக்கும். இதில் நம்ம மெயின் கதை சொல்லி எல்லிஷ், இவங்க பிஹெச்டி பயோடெக்னாலஜியில். அட் த சேம் டைம் இவங்களோட ஹஸ்பண்ட் லாரி, அவர் ப்ரொஃபஸராக இருப்பார். அந்த டீச்சர்ஸ் யூனியன், ட்ரேட் யூனியனில் ஒரு போஸ்ட்டில் இருப்பார். அவங்களோட சேல்ரி இஷ்யூ பேச போய் திடீர்னு ஒரு நாள் அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்க யாருக்கிட்ட போய் கேட்கணும், எங்கே போய் ரெப்ரசன்ட் பண்ணணும் ஒன்றுமே தெரியாது. அப்போ தான் அந்த கண்ட்ரியில் சிவில் வார் கிராஜுவல் அப்படியே வருது. நமக்கு அந்த புத்தகம் வாசிக்கிறப்போ வருதுன்னே தெரியாது. ஸோ இப்போது அந்த லாரி போனது தான். ஈல் டிஸப்பியர் ஆன பிறகு இவளுக்கு 4 குழந்தைகள். அந்த 4 குழந்தைங்களை இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ட்ரியில் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது இந்த ப்ராஃபிட் சாங். இதில் அந்த முதல் பையன் அவன் காலேஜ் போயிட்டு வந்துட்டுருப்பான். ஒரு நாள் அவனும் காணாமல் போயிடுவான். லேட்டராக நமக்கு அவன் ரெபல் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் அடியும். அண்ட் இந்த நாவலில் அந்த எல்லிஷ் கூட நம்மளும் ட்ராவல் பண்ணிருப்போம். இதில் அந்த 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 ஃபேமிலியை கன்சர்ன் பண்ணியே தான் அந்த வாரம், வெளியில் நடக்கிற வாரம் சொல்லுவாங்க. இந்த எல்லிஷ் சொசைட்டி பற்றியும், வாட் வில் ஹேப்பன் டு த கண்ட்ரி, இதை விட ஹவ் ஐ எம் கோயிங் டு சேவ் மை 4 kids அதுதான் போயிட்டே இருக்கும்.
ஸோ நம்ம அந்த புத்தகம் வர்றப்போ அந்த எலிஷோட நம்மளும் கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். லாரியோ ஹஸ்பண்டும் வந்துடுவான், அந்த பெரிய பையனும் வந்துடுவான்னு கான்ஃபிடெண்ட்டாக ட்ராவல் பண்ணிருப்போம். அந்த டைமில் வந்து ரெபல்ஸ்க்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் தெர் வில் பி ஃபைட் ஹேப்பனிங். வீட்டுக்கு வெளியில் நிறைய குண்டு வெடிப்புகளெல்லாம் இருக்கும். இதில் வந்து அவனோட அடுத்த பையனுக்கு வந்து நெத்தியில் ஒரு பெரிய காயம் ஏற்படும். அதில் வந்து ஒரு பெரிய ஒரு கிளாஸ் பீஸ் உள்ளே போயிருக்கும். அதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போவாங்க. எந்த கிளினிக்லேயும் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இடம் கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஒரு மிலிட்ரி கேம்புக்கு அந்த பையன் அனுப்பிடுவாங்க, இவளோட பர்மிஷன் இல்லாமல். ஸோ அந்த அதாவது ஒரு சிஸ்டமில் இருக்கும், அந்த கவர்மெண்ட்டோட ஒரு சர்வாதிகாரத்தால் எப்படி வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து சின்னாபின்னமாகறாங்க அப்படிங்கிறது தான் கதை. அந்த நீங்கள் வந்து ஒவ்வொரு நொடியும் எலிஷ் வந்து எப்படியாவது இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அவளுக்கு ஒரு எஸ்கேபிசமே கிடைக்காது அப்படின்ட்டு. அவங்க அக்கா வந்து கனடாவில் இருப்பாங்க. இவங்க வந்து கனடா போகணும் அப்படின்னு பாஸ்போர்ட் ரினிவலுக்கு போகிறப்போ பாஸ்போர்ட் ரினிவல் ஆஃபீஸில் வந்து கிளியரன்ஸ் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி செக் வச்சா மக்கள் என்ன தான் பண்ணுவாங்க, சாப்பாடு இருக்காது, நல்ல குடிக்க தண்ணி இருக்காது, எந்த வித ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. இந்த எலிஷுக்கு 4 குழந்தைங்களில் வந்து மூணாவதாக ஒரு பொண்ணு, கடைசியாக வந்து ஒரு கை குழந்தை. கடைசியில் வந்து இவங்க அந்த பொண்ணையும் அந்த கை குழந்தையும் வச்சுட்டு அந்த நாட்டிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு போவாங்க. அதுக்கும் வந்து எல்லா இடத்துலையும் பிரைப்ஸ், இருக்கிற பணம், இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் விற்று என்னென்ன பணம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஷீல் செல் எவ்ரி திங் அண்ட் ஷீல் கோ. ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணையும் அந்த கை குழந்தையும் வச்சுட்டு இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து ஒரு டாக்ஸியில் போயிட்டுருக்கிறப்போ அந்த பொண்ணு வந்து மேக்கப் பண்ணிட்டே வரும். இப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க இதெல்லாம் வேண்டாம் பண்ணாது அப்படின்னு. அந்த பொண்ணு கேட்காது. அந்த பொண்ணுக்கு இங்கேருந்து போகிறதுக்கான விருப்பமே இல்லை. இப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு இடத்துல அந்த டிரைவர் வந்து அந்த ரியர் வியூ மிரரில் அந்த பொண்ணையே பார்த்துட்டு வராப்புல. ஒரு கேஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஃபில் பண்ணுறப்போ அந்த பொண்ணை வந்து ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போய் அந்த அம்மா வந்து அவங்களோட சிசரில் அந்த பொண்ணோட முடி எல்லாத்தையும் கட் பண்ணி விடுவாங்க. அப்படி கட் பண்ணுறப்போ அந்த பொண்ணு அந்த அம்மாவை அடிச்சுட்டே இருக்கும் கன்னத்தில். அந்த சுச்சுவேஷனில் வெளியிலேருந்து அந்த டிரைவரும் கதவை தட்டுவார். லேட் ஆச்சுன்னா உங்களை பார்டரை வந்து கிராஸ் பண்ண முடியாது, உங்களை இங்கேயே விட்டு போகிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவங்க கதவை திறப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அலங்கோலமாக இருக்கும். அப்போ அந்த பொண்ணுக்கு புரியாது, ஆனால் அந்த அம்மாவுக்கு புரியும் ஏன் அப்படி பண்ணோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அந்த பொண்ணை மறுபடியும் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த இடத்துல தங்குறதுல வந்து ஒரு 40-50 பேர் இருப்பாங்க குழந்தைங்களோட. யாருமே சத்தம் போடக்கூடாது, ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்கும், யாருக்கும் சாப்பாடு இல்லை. அவங்களுக்கு 2 மணி நேரத்தில் வந்து கூப்பிட்டு போகலாம், இல்லை ஒரு 2 டேஸும் ஆகலாம். ஒரு அன்சர்டனிட்டியில் அத்தனை பேரும் அகதிகளாக, ரெஃப்யூஜியாக மைக்ரேட் ஆகி இந்த கண்ட்ரியில் நடக்கிற இந்த ஒரு சர்வாதிகாரி ஆட்சியிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, ஒரு ஃபேசிசம் ஆட்சியிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அங்கே வந்து சஃபர் ஆகிறது வந்து நம்ம மக்கள் அந்த ரெஃப்யூஜியாக நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ரைட்டிங்கில் வந்து ஆத்தர் பால் லிஞ்ச் அவர்கள் எழுதியிருக்காரு. நிறைய பேர் வந்து இந்த பேராகிராஃப்ஸே இல்லாமல் லாங்காக போகிறத வந்து ஒரு ஹேர்டில் மாதிரி தான் சொன்னாங்க. பட் தென் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஐ என்ஜாய்டு ரீடிங் இட். இது வந்து ரொம்ப இட்ஸ் நாட் தேட் ஃபன் டு ரீட். இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. அட் த சேம் டைம் வயலண்ட் இஸ் தேர், அப்செட்டிங். நமக்கு வந்து we can able to see இது ஒரு பாலிசி மேக்கர்ஸோட கையில் இருக்கிற வேண்டிய புத்தகம் என்ன ஆகும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு குளோபல் பாலிட்டிக்ஸை வந்து நம்ம கண் முன்னாடி காமிக்குதுன்னு வைங்களேன். இது வந்து இதில் வாசிக்க அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, பாஸ்ட் ப்ரெசண்ட்டு, அந்த வார்த்தைகளை எப்படி பில்ட் பண்ணிட்டே போகிறாரு. அது வந்து நம்மளை அப்படியே இழுத்துட்டே போகுது. நிறைய டிஸ்டோபியன் நாவலில் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பிக்கிறப்பவே தெரியும் அந்த கண்ட்ரி வந்து செதஞ்சிருச்சு, சிவில் வார் இருக்குது, கவர்மெண்ட் சரியில்லை, ஃபேசிசம் இருக்குது. நான் இதில் அப்படி இல்லை. இதில் ஆரம்பத்தில் வந்து அழகாக இருக்குது, இன்னும் லைக் நம்ம இருக்கிற ஒரு டவுன் மாதிரி நார்மலாக இருக்குது. போக போக நம்ம இப்போ இதை வாசிக்கிறப்போ நம்ம அரசாங்கம், நம்ம கவர்மெண்ட், நம்மளை நடத்துகிறவங்க நாளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு அஸ், நமக்கு என்ன ஆகும். ஸோ நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம வி ஆர் டிசைடிங் த கவர்மெண்ட் அப்படிங்கிறோம். ஆர் வி ரைட்லி டிசைடிங் த கவர்மெண்ட்? நம்ம ஒவ்வொரு ஓட்டினோட வேல்யூ, நம்ம வந்து நம்மளோட வாய்ஸ் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இருக்குமா? யூனோ இட் மேக்ஸ் அஸ் டு திங்க் லாட் ஆஃப் திங்ஸ். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் அன்ஸ்டேபிலிட்டி இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு
ஆரம்பத்தில் வந்து அவுட் ஆஃப் ஆர்டினரி மாதிரியோ இல்லை எல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆஸ் அண்ட் வென் யூ கோ இன்சைட் நம்மளை அப்படியே கிரிப் யூ கேன் சே இட்ஸ் அ கம்ப்ளீட் டோட்டலிட்டேரியனிசம். தட் இஸ் த கரெக்ட் வேர்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட்டோட டோட்டலிட்டேரியனிசம். இதில் கடைசியில் அங்கேருந்து அந்த பொண்ணையும் அந்த கை குழந்தையும் தூக்கிட்டு போகிறப்போ ஒரு போட் இருக்கும். அந்த போட்டுக்கு எல்லாத்துக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க. அந்த போட்லேருந்து அப்போ கூட அந்த பொண்ணு சொல்ல வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்னு. பட் தென் நம்ம வந்து அந்த 4 பேரையும் காப்பாற்றலாம்னு நினைக்கும் ஃபேமிலியை. ஹஸ்பண்ட் இல்லை, பெரிய பையன் இல்லை, சின்ன பையனும் இறந்துருவான். சின்ன பையனை வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போய் எங்கேயும் முடியாமல் கடைசியில் மார்ச்சரியில் போய் தேடுவான், என் பையன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு முக்கியமான புத்தகம், கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம், ப்ராஃபிட் சாங் பை பால் லிஞ்ச். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ரீடிங்.